சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். இப்ப அர்ச்சனா பினு எப்படி ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுவாங்க? ஆனா 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆங்கரிங், மாடலிங் அப்படின்ற மாதிரி. ஆனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே நான் ஆக்டிங்குள்ள வந்துட்டேன். கார்த்தி சாரும் நடிக்கிறது ஸ்டாப் பண்ணல, அவங்களும் நடிச்சிட்டு இருந்தேன், நானும் டைலாக் சொல்லிட்டு இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா அழுகுற மாதிரி வந்துருச்சு. சமுத்திரக்கனி சார் கூட ஒர்க் பண்ணது ஐ என்ஜாய்ட் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க கூட ஒர்க் பண்ணது. நான் படிச்ச கோர்ஸோட பேர் BA ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், வீடியோ ப்ரொடக்ஷன். அங்கே இருந்த நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு. அப்போ எனக்கு அது ரொம்ப ஒரு அவார்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துருச்சு. நக்குல் கூட ஆக்சுவலி சொன்னேன்னா அவங்களுக்குள்ள டீப் நாலேஜ் இருக்கு, அவங்க அந்த நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க, பாடுவாங்க, அவங்க மியூசிக் டைரக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட அந்த ஒரு குவாலிட்டி அண்ட் ஹீ இஸ் வெரி ரெஸ்பான்சிவ். தளபதி மூவியில் இருக்கிற எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸுமே எல்லாருமே தேங்க்ஃபுல் டு தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கறதுல. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் அர்ச்சனா பினு தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ பிரியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஃபர்ஸ்ட் நீங்க ஜேர்னலிசம் படிச்சிருந்தீங்க இல்லையா? ஆமாம். ஸோ ஆக்டிங். ஸோ ஜேர்னலிசம் படிச்சுட்டு அது சம்மந்தமாக போகாமல் வை ஆக்டிங் இந்த பக்கம் வந்தது? ஆக்சுவலி என்னன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை இருந்துருச்சு. ஆனால் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆங்கரிங், மாடலிங் அப்படின்ற மாதிரி. ஆனால் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே நான் ஆக்டிங்குள்ளே வந்துட்டேன். அப்போது BA ஜேர்னலிசம் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருந்தது நான் படித்த கோர்ஸோட பேர் BA ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், வீடியோ ப்ரொடக்ஷன். அதில் எனக்கு மெயின் அட்ராக்ஷனாக இருந்தது மாஸ்காமும் வீடியோ ப்ரொடக்ஷன் தான். அப்போ நான் ஒவ்வொரு வழியும் பார்த்துட்டே இருந்தாங்க, என்ன வழி போனால் எனக்கு சினிமாக்குள்ளே வந்துட முடியும். அப்போது மாஸ் கம்யூனிகேஷன், வீடியோ ப்ரொடக்ஷன் படித்தேன்னா ஒரு லிங்க் ஏதாச்சும் கிடைப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டில் நான் இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன வெளியூருக்கு விட்டதே இல்லை ஸ்டடீஸ்க்காக. ஓகே, ட்ரிவாண்ட்ரம்ல கோர்ஸ் என்ன இருக்கு, அந்த கோர்ஸ் எடுத்தேன்னா நான் உங்களுக்கு ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விடுறேன் நம்ம சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச கோர்ஸ் இதுதான் இருந்துருச்சு. அப்போ அப்படிதான் நான் சூஸ் பண்ணது. எப்பவுமே மைண்டுக்குள்ள சினிமா தான். ஆக்டிங் ஆக்டிங் எஸ், ஆல்வேஸ். ஆக்டிங்க்குன்னு நீங்க கிளாஸ் அதெல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் இல்ல. பட் எனக்கு இப்போ ஆசை இருக்கு, தியேட்டர் பண்ணணும், நிறைய ஒர்க் ஷாப்ஸுக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. பட் எனக்கு இப்போ 1-on-1 எனக்கு எல்லாருக்கிட்டையும் பேசுறது ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு க்ரௌட்ல போயிட்டேன்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல கத்துக்கிறதுக்கு. அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதுக்கு வரைக்கும் அது பயம் இருந்துருச்சு. பட் இப்போ நான் தேடுறேன் எங்க போய் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. தமிழ் இண்டஸ்ட்ரியில இது லேர்ன் பண்ணேன், ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில இது லேர்ன் பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி எனக்கு எல்லா இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஆல் டுகெதர் இப்போ ரிலீஸ் ஆன படம் என்னோட 9th மூவி. பட் அதில் நான் பண்ண மெஜாரிட்டி மூவிஸும் 5 மூவிஸும் தமிழ்லே. தேங்க்ஃபுல் டு தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கறதுல. பட் ஜென்ரலைஸாக எனக்கு இது பெட்டர், இது இந்த கற்றுக்கிட்டு அது சொல்கிறதுக்கு தெரியல. பிகாஸ் ஒவ்வொரு செட்டில் போய் பார்த்தாலும் பல விதமான மனிதர்களை பார்க்க முடியும். நம்ம ஒரு ஃபிலிம்ல நடிச்சிட்டு இருக்கப்போ மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னா என்ன இன்சிடென்ட் நீங்க ஷேர் பண்ணுவீங்க? கடைக்குட்டி சிங்கம் பண்ற டைம்ல, அந்த சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க டைம்ல ஒரு டெம்பிள் சீக்வன்ஸ் இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு டயலாக் இருக்காங்க. அது ஆக்சுவலி டயலாக் என்ன அவங்க ஆடிஷன் பண்ணப்போ நான் அந்த டயலாக் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 2 டைலாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போ அதில் ஒரு டைலாக்ஸ் இதுதான் இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு எதை ஷூட் பண்ணும்போது என்கிட்ட ஜஸ்ட் சொன்னாங்க, ஜஸ்ட் கியூ கொடுங்க, முன்னாடி இருந்தவங்க பேச முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கியூ கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ஞாபகம் இருக்கு, நான் ஆடிஷன் டைமில் இது பை ஹார்ட் பண்ணேன். ஏன்னா நான் இந்த வாய்ப்பை எனக்கே கிடைக்கணும்னு நினச்சி நான் பை ஹார்ட் பண்ணியிருந்த டைலாக் அப்போ அது என்னோட மைண்டில் இருந்துருச்சு. அப்போ நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். அவங்க கட்ட சொன்னதும் இல்லை, கார்த்தி சாரும் நடிக்கிறது ஸ்டாப் பண்ணலை, அவங்களும் நடிச்சிட்டு இருந்தேன், நானும் டைலாக் சொல்லிட்டு இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக
அழுகுற மாதிரி வந்துருச்சு. அப்போ அங்க இருந்து எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. எனக்கு அது தெரியல, இப்போ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா அது ஓகே, புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு, அப்போ என்னை மோட்டிவேட் பண்றதுக்காகயும் அவங்க பண்றதுன்னு எனக்கு எப்பவுமே தெரியல. பட் அந்த ஒரு விஷயம் இப்பவுமே இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அங்க இருந்த எல்லாருமே கார்த்தி சார் இப்படி நைஸ் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்க, பண்றது சொன்னாங்க, நைஸா பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப ஒரு அவார்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துருச்சு. ஓகே, நான் என்னோட வேலை நல்லா பண்ணிட்டேன்னு சொன்னப்போ அது ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டப்போ வந்த மெமரி, ஷூட்டிங் செட்ல இருக்கிற மெமரி இல்லையா, செட்ல இருக்கிறது அதுதான். நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்களே, அதுலயே உங்க க்ளோஸ் டு ஹார்ட் கேரக்டர்னா எந்த கேரக்டர்? ஸ்டில் லைக் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ்ல ஐ பிலீவ் கடைக்குட்டி சிங்கத்தில் ஆண்டாள் பிரியதர்ஷினி அந்த கேரக்டர் தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர். ஐ திங்க் மை பெஸ்ட் இஸ் yet to come. ஓகே, இப்போ ரேபிட் ஃபயர் மாதிரி வச்சுக்கலாம். சின்னதா நீங்க ஒர்க் பண்ணீங்களா, அவங்கள பத்தி தான் நான் கேட்க போறேன். ஜஸ்ட் ஒன் வேர்ட் சொல்லலாம், இல்ல ஏதாவது அவங்களோட இருக்க ஒரு மெமரிஸ், நல்ல நல்ல மெமரிஸ் கூட ஷேர் பண்ணலாம் நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார்த்தி சார். லைக் அவங்க ஒரு இப்போ சீனில் நடிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த சீனை பற்றி ஃபுல் ஐடியா இருப்பாங்க. அவங்க டைலாக்ஸ் மட்டும் இல்லை, மற்றவங்க டைலாக்ஸ், அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதிர்க்காங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷ்னலிசம். சத்யராஜ் சார் வந்து அவங்க ரொம்ப கூலாக இருப்பாங்க, எல்லாரு கூடயும் நல்லா மிங்கிள் பண்ணுவாங்க. எல்லாரும் அந்த செட்ல இருந்தவங்களே எல்லாரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நடிப்பாங்க. சத்யராஜ் சாரை பார்த்துட்டு எனக்கு என்ன கற்றுக்க முடிஞ்சேன்னா, அவங்க ரொம்ப கிரவுண்டடாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற விதம், அவங்க பழகுன விதம், அப்போது அந்த மாதிரி கிரவுண்டடாக இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு இருக்கு. இப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும், அந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். சமுத்திரக்கனி சார் கூட ஒர்க் பண்ணது ஐ என்ஜாய்ட் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க கூட ஒர்க் பண்ணது. சமுத்திரக்கனி சார் கூட இன்னும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கு. அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், இப்போ தொண்டன் நான் நடிக்கும்போது வந்து அவங்க நடிக்கிற, அவங்க டைரக்ட் பண்ணுற, அவங்க எப்படி மல்டி டாஸ்க் பண்ணுறோம் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ டைரக்டர் அவங்க எப்படி மல்டி டாஸ்க் பண்ணுறாங்களோ அதான் அவங்க ஆக்டர்ஸுக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீடம். அது விக்ராந்த் வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, பட் ஹீ இஸ் லைக் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல். அப்போது ஐ லைக் தட். அவங்க ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப நைஸாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க கூட ஒர்க் பண்ணலாம். ஹீ இஸ் அ ப்ரொஃபஷனல். ஐ லைக் இட். பட் ஜிவி மல்டி டேலண்டட் இல்லையா? ஜிவி வந்து அவங்கள்ட்ட மல்டி டேலண்ட். லைக் அவங்க நடிப்பாங்க, அவங்க எழுதுவாங்க, அவங்க பாடுவாங்க, அவங்க மியூசிக் டைரக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட அந்த ஒரு குவாலிட்டி. அண்ட் ஹீ இஸ் வெரி ரெஸ்பான்சிவ். நம்ம இப்போ என்னாச்சும் பேசுகிறேன்னா ஹீ ரெஸ்பான்ஸ், ஹீ நெவர் இக்னோர்ஸ் அ பர்சன். இப்போ யார் அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் ஹீ இஸ் ரெஸ்பான்சிவ். ஃபைனலி நக்குல் சார் இப்போ வாஸ்கோடா நக்குல் கூட ஆக்சுவலி சொன்னேன்னா அவங்களுக்குள்ள டீப் நாலேஜ் இருக்குது. அவங்க அந்த நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அங்கே செட்டில் இருந்தப்போ கூட லைக் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டாபிக்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் சைக்காலஜி, ஃபோபியாஸ். அவங்களும் ஸ்ருதியும் சேர்ந்து ட்ராவல் பண்ண இடங்களை பற்றி பேசுவாங்க. எனக்கு அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, கேட்குறதுக்கு, டு கெட் நாலேஜ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க அது சொல்கிறது வந்து, அண்ட் அவங்களோட ஃபேமிலியை பற்றி கன்சிட்ரேட்டாக சொல்கிற விதம், செட்டுக்கெல்லாம் வந்திருந்து சொல்லுவாங்க. லைக் பேபி இப்படி பண்ணாங்க, பேபி அப்படி பண்ணாங்க, பேபிஸை பற்றி ரொம்ப ப்ரௌடோட பேசுவாங்க. அப்போ ஒருவங்க அவங்க ஃபேமிலி இவ்வளோ நேசிக்கிறேன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க கொஞ்சம் ஏதாச்சும் நைஸாக பிஹேவ் பண்ணும். பிகாஸ் அவங்க பேசிக்லி ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க எல்லா ஃபேமிலி கூட. அண்ட் பாசிட்டிவாக இருப்பாங்க. நக்குல் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, வைப்ரண்ட்டாக, அது பிடிக்கும் எனக்கு. இப்போ நிறைய உங்கள்ட்ட நிறைய கதை ஸ்டோரி சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ரிஜெக்ட் பண்ணி ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஏதாவது ரெக்ரெட் பண்ண மூவிஸ்ல இருக்கா? இல்ல, எனக்கு உண்மையில அவ்வளோ நிறைய நம்பர்ஸ் ஆஃப் வாய்ப்புகள் எதுவுமே வந்தது இல்லை. நான் எதுக்கு போய் சொல்றேன், உண்மை சொல்றேன். அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் எதுவுமே வரதில்லை. பட் வரும்போது வந்து எனக்கு அது பிடிச்சேன்னா நான் அது கண்டிப்பா பண்ணுவாங்க. ரெக்ரெட் பண்ண மாதிரி இந்த இப்போ வரைக்கும் நோ இல்லை. வந்த வாய்ப்புகள் நான் நோன்னு சொல்லி நினைச்சது எதுவும் இல்லை. பட் மத்தவங்க நடிக்கிறது பார்க்கும்போது அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணி இருக்கு. அது எந்த மாதிரி கேரக்டர் அப்படி பார்த்து நீங்க வந்து சரி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு? டெஃபினெட்லி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து
நிறைய வரும்போது வந்து ஓகே நம்ம சும்மா வந்து போற மாதிரி ஒரு ஹீரோயினா அப்படி இருந்தா பத்தாது. லைக் நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா? எக்ஸாம்பிள் எல்லாமே நிறைய இருக்காங்க. நிறைய இருக்கு. லைக் அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜஸும் அப்படின்றா எனக்கு சொல்ல முடியும். எனக்கு ஃபேவரட்டா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அதில் ஏதோ ஒரு பாட்டு அப்படின்ற இருக்கிற சாங் இருக்கிற படம் வந்து உன்னிடத்தில், அது ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படித்தானோ, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். மூவியா? கார்த்திக் சார், ரோஜா மேம் நடிச்சிருக்காங்க. ஆமா. உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன். மல்லிகை பூ சாங் கூட வரும் அந்த ஏதோ ஒரு பாட்டு. அதுல ரோஜா மேமோட கேரக்டர் எனக்கு பிடிக்கும். சந்தோஷ் சுப்ரமணியத்துல ஜெனிலியா கேரக்டர், ஜெனிலியா கேரக்டர், ராஜா ராணியில நயன்தாரா மேமோட கேரக்டர், இப்போ தளபதி மூவில இருக்கிற எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸுமே எல்லாருமே, கீதா மேம், ஷோபனா மேம், பானுப்ரியா மேம், அவங்க எல்லாருமே எனக்கு இப்போ மலையாளத்திலும் எனக்கு நிறைய சொல்ல முடியும். மலையாளத்தில் ஷோபனா மேம் எல்லாருமே ஏற்கனவே நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க, பிடிக்கும். இப்போ ரேவதி மேம் பண்ண மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு இப்போ 3ல ஸ்ருதிஹாசன் மேம் பண்ணது, ஐயோ நான் இப்படி லிஸ்ட் போயிட்டே நிறைய இருக்கும். லைக் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்தேன்னா இதோட மெயினா இருக்கிற பேஸ் என்னன்னா இதெல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ், மைண்ட்ல தங்குற விதமான ரோல்ஸ். அந்த மாதிரி இப்போ ராஜராணியில நஸ்ரியா பண்ண ரோல், ஓகே மദ്രാസ് பட்டணத்துல ஏமி ஜாக்சன் அவங்க நடிச்சது, நிறைய இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்குது உங்களுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ உர்வஷி மேம், ஷோபனா மேம், ரேவதி மேம், அவங்க எல்லாரும் நடிச்ச நிறைய ஏற்கனவே நடிச்ச படங்கள் எல்லாமே லைக் அப்படி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பேசிக்கலி. சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில்.